சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your train vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. எவ்வளோ ஸ்பெஷல் இந்த கோட்? டபுள் சந்தோஷம் கண்டிப்பாக. அது கேப்டனுடைய ஒரு மிகப்பெரிய அன்பை பெற்ற விஜய். நான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கேப்டனுக்கு விஜய்னா. அந்தளவுக்கு அவர் ரொம்ப ரசிப்பார், ரொம்ப பாராட்டுவார். அது விஜய் சார் செய்யும்போது தான் அது ரியல் ட்ரிபியூட்டாக மாறும். இது விஜயகாந்த் வருவார், எப்படி வருவார், அப்படி வரும், எப்படி வச்சுட்டு போனால், ஆனால் நீங்கள் நினைக்காத மாதிரி ஒரு மாதிரி வருவார். விஜய் ஆடியன்ஸ் வருவாங்க, விஜயகாந்த் ஆடியன்ஸ் வருவாங்க, காமன் ஆடியன்ஸும் வருவாங்க. விஜயகாந்த் என்ன சரி, இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ப்ளஸ்ன்றது இவங்க வந்து கதையாகவும் ஒரு ட்ரிபியூட்டாக தான் யோசிச்சாங்க அதை. ஆனால் இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ப்ளஸ்ன்றது நாளைக்கு ஸ்க்ரீனில் தெரியும் உங்களுக்கு. ஓகே, அதோட வசூலில் தெரியும். அந்த ஃப்ரேமில் விஜயகாந்த் சார் வரும்போது விஜய் சார் எங்கே வர்றாரு, அப்புறம் சம்மந்தம் இல்லாமல் இந்த பிரசாந்த்லாம் நான் வரும்போதே சார் உங்களுக்கு தெரியல, நான் வரும்போதே அவரெல்லாம் பெரிய ஹீரோ சார், இவன் விபி வந்து என்கிட்ட சொன்னால் பிரசாந்த் நடிக்கிறது அவரே பெரிய ஹீரோட எப்படி நீங்கள் வந்து நடிக்க வைக்கிறேன்னு கேட்டேன். இப்படி ஷாக்காக வர அப்படியே என்ன அப்புறம் தான் தெரியும் சார், இவ்வளோ வருஷமாக நான் அவரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி கலாட்டா பண்ணுறாரு அவர் பிரசாந்த். அப்புறம் அப்போ தான் இந்த லியோ ஓடி முடித்த நேரம் நான் சொன்னேன், சார் லியோ ஹையஸ்ட் ரெக்கார்டு நீங்கள் தான் தாண்டணும் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்ன பதில் உங்கள் டைரக்டர் தாண்டிடுவார்னு சொன்னார். அவ்வளோ பேசியிருக்காரு வெங்கட் பிரபுகிட்ட, அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காரு, அவ்வளோ எக்ஸைட் ஆகிருக்காரு. என்னடா இப்படி ஒரு மேஜிக் பண்ணிட்டேன், என்னடா பண்ணேன்னு அப்படி. 50 வயது அவரோட ஃபிட்னஸ் அப்படின்றது எப்படி இருந்துச்சு சார் நீங்கள் பார்த்து? அமேசிங். அது சார் நான் வந்து விஜயை ரசிப்பேன்னு சொல்கிறது வந்து இப்போ 5ஆம் தேதி திருவிழா மாதிரி இருக்கும் அப்படின்னு நிச்சயம் திருவிழா. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, அதுக்கு மேலே திருவிழா. ஆதன் சினிமாவில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட ப்ரொடியூசரா நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமானவர், இனிமேட்டு அவர் நடிகராக தான் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். அவ்வளோ அழகா ஒரு ஃப்ரேம் தான் பார்த்துருக்கோம், ஆனால் இந்த படம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது, எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றதும் நிறைய விஷயங்கள் சார்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் டி சிவா சார், ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு கேப்டன் அவர்கள் அவ்வளோ நட்பு ரீதியாக இருந்தவரும் நீங்கள் தான். விஜயோட தீவிரமான ரசிகர்னு அங்கங்க பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 2 பேரும் ஒரே படத்துல இருக்காங்க. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, எவ்வளோ ஸ்பெஷல் இந்த கோட்? டபுள் சந்தோஷம் கண்டிப்பாக. அது ஏன்னா கேப்டனுடைய ஒரு மிகப்பெரிய அன்பை பெற்ற விஜய். நான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கேப்டனுக்கு விஜய்னா. அந்தளவுக்கு அவர் ரொம்ப ரசிப்பார், ரொம்ப பாராட்டுவார் விஜய் நடிப்பெல்லாம். அவர் விஜய் சாருக்கும் கேப்டன் ஒரு பெரிய மரியாதை உண்டு. அதனால தான் வந்து இந்த படத்தில் அந்த ட்ரிபியூட் நடக்குது. இது இவர் செஞ்சாதான் அது கரெக்டான மேட்சாக இருக்கும். ஓகே, அது விஜய் சார் செய்யும்போது தான் அது ரியல் ட்ரிபியூட்டாக மாறும். அது ட்ரிபியூட்டாக இருக்கும், நன்றி கடனாக இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்கு வந்து அந்த கான்செப்ட் கொடுத்த வெங்கட் பிரபு, அதுக்கு அவ்வளவு யோசிக்காமல் செலவு பண்ண ப்ரொடியூசர், எல்லாருக்கும் இந்த இடத்துல நன்றி. ஓகே, அது ஒரு எமோஷனலான தருணமாக இருக்கும் இந்த படத்தில் கண்டிப்பாக. கண்டிப்பாக சார். நீங்கள் வந்து இது விஜயகாந்த் வருவார், எப்படி வருவார், அப்படி வரும், எப்படி வச்சுட்டு போனால், ஆனால் நீங்கள் நினைக்காத மாதிரி ஒரு மாதிரி வருவார். அது ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, நீங்கள் விபிட்ட பேசுனீங்களா சார்? எங்கள் தலைவர் இருக்க போகிறாரு, எப்படி இருக்கணும், எப்படி நீங்கள் வச்சுருக்கீங்க, எவ்வளோ நேரம் காமிப்பீங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்கே அதிகமாக இருக்குது. இல்லை, அதை நான் வந்து விபிட்ட பர்டிகுலராக கேட்கல. கேட்டால் ஓரளவுக்கு என்னங்கிறது கூட சொல்லுவார். நான் ஏன் கேட்கலன்னா, அந்த எக்ஸைட்மெண்ட்டை நான் இழந்துக்க விரும்பலை. அதை நான் தேட்டரில் அந்த ஸ்க்ரீனில் அப்படியே பார்த்துக்கிறேன். ஆடியன்ஸ் மாதிரியே நானும் எதுவுமே தெரியாமல் போய் உள்ளக்கு வந்து அது என்னவா இருக்கும்னு நான் பார்த்துறேன். ஓகே, விஜய் சார் அவரோட நன்றி கடனா இந்த ஒரு விஷயம் அமையுது அப்படின்றதே மீறி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கேட்டதும் உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு சார்? ரொம்ப சந்தோஷம். அதான் சொன்னேன், அந்த செய்தி கேட்ட உடனே எனக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது வந்து விஜயகாந்த் சார் அப்படின்னா அவருக்கான ஒரு வட்டம், பெரிய வட்டம், அவருக்கான ஃபாலோயர்ஸு, ஃபேன்ஸு, ஃபேமிலிஸ் எல்லாம் அவர். அதாவது நீங்கள் ஒரே விஷயம் தெரிஞ்சுங்க, யாரும் எனக்கு பிடிக்காதவங்களே இல்லைன்னு சொல்கிறவங்க தான் வந்து விஜயகாந்த். விஜயகாந்த் பிடிக்காதவங்க யாரும், இது அரசியல்லாம் தாண்டி அவர் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். அத்தனை குடும்பங்களுக்குன்னு இன்னும் வீட்டுக்கு இருக்கிறவர் வந்து விஜயகாந்த். ஸோ அந்த ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே வருவாங்க. விஜய் ஆடியன்ஸ் வருவாங்க, விஜயகாந்த் ஆடியன்ஸ் வருவாங்க, காமன் ஆடியன்ஸும் வருவாங்க. விஜயகாந்த் என்ன ஸோ இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ப்ளஸ்ன்றது இவங்க வந்து கதையாகவும் ஒரு ட்ரிபியூட்டாக தான் யோசிச்சாங்க அதை. ஆனால் இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ப்ளஸ்ன்றது நாளைக்கு ஸ்க்ரீனில் தெரியும் உங்களுக்கு. ஓகே, அதோட வசூலில் தெரியும்.
விஜயகாந்த் ரசிகரா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாலும் இந்த மாதிரியான விஷயங்களை விஜய் அவர்கள் பண்ணதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இது ரொம்ப நல்ல விஷயம் சொன்னேன். அதான் சொன்னேன், இது யார் பண்ணியிருந்தாலும் இவ்வளவு சிறப்பாக இருந்திருக்காது. அவரு பண்றதுனால தான் அந்த ஃப்ரேம்ல விஜயகாந்த் சார் வரும்போது விஜய் சார் எங்கே வர்றாரு எப்படி சேர்க்குறாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த சேர்ந்த அழகு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஓகே. ஆமாம், செந்தூர் பாண்டிக்கு அப்புறம் 2 பேரையும் ஒன்றா பார்க்குறன்றது எவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான விஷயம். இன்றைக்கி அவரோட ஆப்ஷன்ஸில் அவரை நம்ம பார்க்க போகிறோன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா இதை எல்லாரும் செய்யறதுக்கு அந்த குடும்பத்தார் அனுமதி தர போகிறதில்ல. அது செய்ய போகிறது விஜயனால தான் அந்த அனுமதி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுடைய குடும்பத்தாருடைய அனுமதி இல்லாமல் இப்படி எல்லாரும் எடுத்துட முடியாது. யார் வேணால் ஏஐ பண்ணி யார் வேணால் எடுக்க முடியாது. அதுக்கு ப்ராப்பராக சட்டப்படி நமக்கு அவங்களுக்கு என்ஓசி வேணும். அதை யாருக்கு தருவாங்க? அது விஜய்க்கு தான் கொடுப்பாங்க. ஓகே. இல்லை ஏன் ஒரு கொஸ்டின் வருது இல்லை சார்? ஏன் அப்படி இல்லை சார், விஜய்ன்றது வந்து விஜய் கேப்டன் வந்து குழந்தையிலேருந்து பார்த்து வளர்ந்த ஒருவர் விஜய். விஜயோட ஃபேமிலிக்கும் கேப்டனுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. எஸ்ஏ சார் வந்து அவர் லைஃப்பில் முக்கியமான ரோல் வகிச்சவர். அவருக்கு படம் பெரிய லைஃப் கொடுத்த டேரக்டர். அவருக்கு ரொம்ப நேசிக்கிற மதிக்கிற ஒரு டேரக்டர் அவர். அந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங் இருக்குல்ல அதுக்குள்ள. ஓகே ஓகே. இந்த ஒரு விஷயம் நாங்களும் ஸ்க்ரீனில் பார்க்க காத்துக்கிட்டு இருக்கோம். சிவா சார் எப்படி சார் கோட்டுக்குள்ளே வராரு? அவரோட பங்கு அப்படின்றது எவ்வளோ சிறப்பாக அமைஞ்சிருக்கு? நாங்கள் இல்லை கோட்டுக்குள்ளே வரன்றது, நான் வந்து ஒரு தீவிரமான விஜய் ரசிகனா வந்து வெங்கட் பிரபுட்ட வந்து நான் சொன்னேன், இந்த படத்தில் என்ன பண்ணுவீங்க தெரியாது, நான் இருக்கணும். ஆமாம். ஏன்னா நான் வந்து சார் ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர் இல்லை. இப்போ வந்து நீங்கள் வெங்கட் பிரபுட பார்த்தீங்கன்னா வைகோ, அஜய், இந்த நிறைய ஆர்டிஸ்ட், சிவாஜி எல்லாருமே வந்து அவங்களுடைய ஆக்டர்ஸ். அவங்கள ஆமாம், ப்ரொஃபஷனலி ஆக்டர்ஸ். வெங்கட் பிரபு வேடிமியாஸ் ஆக்டர். சென்னை 22 என்ன ஒரு ஆக்டர் ஆக்கி விட்டுட்டாரு. அதனால நான் அப்போ போய் இங்கேயே நடிச்சிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம். நான் கூட முழு கவனம் அதில் செலுத்துறேன். ஆனால் கூட வந்து நடிச்சிட்டோம், நடிக்கிறதுன்னு ஒரு பேர் வாங்கிட்டோம். அப்போ விஜய் சார் நடிக்காமல் போய்ட்டு என்ன பண்ணுறது? அவர் வேறு இன்னும் ஒரு படம் தான்றாரு. நமக்கு 67 படத்துக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. 69 யாருதுன்னே நமக்கு தெரியாது. சரி, இந்த 61 தான் மாட்டியிருக்கு நம்மகிட்ட. அதனால வெங்கட் பிரபுட சொல்லிட்டு நான் இருக்கணும் படத்தில். சரி சார், கண்டிப்பாக பண்ணிடுவோம். ஓகே. சொன்ன வார்த்தையை வந்து அது சும்மா ஏன்னா தானே இப்படி ஒரு சீன் இப்படி வாங்க அப்படிலாம் காட்டாமல் என்னை மாஸ்கோவுக்கு வர வச்சு அவர் கூட ஒரு வாரம் அவரோட அந்த டிராவலுக்கான வாய்ப்பை நமக்கு உருவாக்கி கொடுத்தாரு. ஓகே. நாங்கள் அங்கேயே இருக்கும்போது தினமே சாரை பார்க்குறோம், தினமும் பேசுகிறோம், மீட் பண்ணுறோம், சாப்பிடும்போது பேசுகிறோம், ஃப்ரீயாக இருக்கும்போது பேசுகிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம், அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதுவரை விஜய் அப்படின்னா என்னெல்லாம் நம்ம நினச்சோமோ அது எல்லாத்தையும் நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். ஏன்னா நம்ம வந்து எங்கேயாவது ஃபங்க்ஷனில் பார்த்தோம், மீட்டிங்கில் பார்த்தோம், எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்து சந்திச்சு பேசிட்டு இருந்தா தவிர நமக்கு அவருக்கு வேறு பெரிய தொடர்பு இல்லை. ஒரு ஷூட்டிங்லேயே வரும்போது அவர் என்னென்னலாம் பண்ணுவார், அவர் இப்படி தான் நடந்துக்குவார், அவர் இப்படிலாம் அவருக்கு சொல்லுவாங்களே, அப்படி தான் இருக்கிறார் அவர். அவரை பற்றி கேட்ட நல்ல விஷயங்கள் எல்லாம் நானே சாட்சியாக வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஷூட்டிங்கில். அதுதான் அதோட அழகு. அந்த ஷூட்டிங்கோட அழகு என்னன்னா அதுதான் அழகு. அந்த வாய்ப்பு தான் பெரிய நடிச்சேன்றதை விட இதெல்லாம் பக்கத்துல இருந்து பார்க்குறேன். கரெக்ட். ஒரு மனிதன் சும்மா வளரல, இவ்வளோ உயரத்துக்கு போன ஒரு மனிதனுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா அதெல்லாம் இருக்கும். அது ஜெயிச்சு எல்லாத்துக்கு விட்டது நல்ல குவாலிட்டிஸ் நாள் இருக்கும். அந்த குவாலிட்டிஸ்லாம் என்ன அதை நம்ம பார்க்கணும், அதை அப்சர்வ் பண்ணணும், அதை கற்றுக்கணும். இந்த சிம்பிளிசிட்டி எல்லாத்துக்கும் வரணும். நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து சிம்பிளிசிட்டின்றதுக்கு வந்து உதாரண புருஷனே கேப்டன் தான். அவரை தாண்டி ஒரு சிம்பிளிசிட்டிலாம் யாருமே காட்ட முடியாது. ஸோ அவரையே பார்த்துட்டதால அவர் பார்க்கும்போது ரைட், இவரும் ஏறத்தால் அப்படி தான். அந்த எளிமை, அது எளிமைன்றது தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது. ஷூட்டிங்கில் யாரையும் டைரக்டருக்கான ஸ்பேஸ் கொடுக்குறது, வேலை செய்கிறது, எல்லாரையும் நல்லா ட்ரீட் பண்ணுறது. அதான் வந்துட்டு சார் ஒன்று அந்த பரபரப்பெல்லாம் பண்ணுறது கிடையாது. இந்த ஒரு 10 பேர் வர்றது நிற்கிறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் ஏதோ தனியாக அவர் ஒரு கேரக்டர் நடிக்க வந்த மாதிரி ஒரு ஓரமாக போய் அவர் அமைதியாக கொண்டுட்டு இருப்பார். ஷார்ட்னா வருவார், தேவைப்பட்ட 2 பேர் பேசுவார், இல்லாட்டி பேச மாட்டார். அவருடைய கேரக்டரை எல்லாரையும் பேச விட்டு கேட்கறது தான் அவரோட கேரக்டர். ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கு வந்துடுவார். அந்த கேள்விக்கு நம்ம பதில் ஒரு 10 நிமிஷம் சொன்னால் கேட்டுக்குவார். ஓகே. அதனால ஒரு சாதாரணமான முகத்தை வச்சுட்டு ஒன்றும் தெரியாது அப்பாவி மாதிரி நம்ம இப்படி பேசிட்டு இருப்பார். ஷார்ட் ரெடின்னு சொன்னு போய் அந்த ஷார்ட்டில் அவர் பண்ணுற வேலையை பார்த்தா வேற மாதிரி இருக்கும். நம்மகிட்ட பேசும்போது இந்த கண் இல்லையா, அது உள்ளே ஒளிஞ்சிருந்ததுன்ற மாதிரி இருக்கும். நீ நேரில் பார்க்கும்போது சாதாரணமான ஒரு கண்ணாக இருக்கும். அது ஃப்ரேமில் கண்ணு வச்சோடனே அவருக்கு வேற மாதிரி ஒரு கண் ஒன்று வரும். அது அந்த மூக்கு வேற மாதிரி ஆகுது, அந்த பேச்சு வேற மாதிரி ஆகுது, டோன் வேற மாதிரி ஆகுது. நம்மளை எவ்வளோ பேசினாலும் ரொம்ப அப்படியே வந்து இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி இல்லை, அது இல்லைன்னு இது எப்படி சார் இருக்கும், அது எப்படி இருக்கும், இப்படிலாம் தன்மையாக கேட்டு ஃப்ரேமில் போய் ஒரு உருட்டு வர பார்த்தீங்களா நம்ம பக்கத்து இவ்வளோ நேரம் என்னடா மனுஷன் நல்லா தானே பேசுகிறாரு. அந்த மாதிரி அந்த கேலிபர். ஓகே ஓகே, எல்லாம் பெரிய விஷயம். நான் ரொம்ப வியந்தேன் அவரை பார்த்து. ஒரு வாரம் அவரோட இருந்து ட்ராவல் பண்ணதும் அவரை பார்த்ததும் ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவம். சரி, இவ்வளோ பெரிய படம், இத்தனை கோடி பேர் பார்க்கக்கூடிய ஒரு 600 கோடி 700 கோடின்னு கலெக்ஷன் பண்ண போகிற படத்தில் நம்ம இருக்கிறோன்றதே ஒரு விஷயம். அவ்வளோதான். அது என்னவா இருக்கிறோன்றலாம் அடுத்த கேள்வி. கண்டிப்பாக சார். ஆனால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அவர் விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டது, உங்ககிட்ட இந்த மாதிரி டவுட்ஸ் ஜென்ரலாக பேசுவார். சரி, அதில் அவரும் அதான் சொன்னேன், அவரும் வந்து இந்த கிசுகிசுக்களை எல்லாம் விரும்புகிற ஆள் இல்லை. அவன் என்ன இது என்ன அப்படின்னு ஜென்ரலாக இண்டஸ்ட்ரி பற்றி பேசுவார். ஏன்னா நான் கொஞ்சம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சதுனால இந்த அசோசியேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதை பற்றியெல்லாம் சார் அது கேட்பார். என்ன நடந்தது, இது என்ன சொல்லுவார்.
அப்புறம் நீங்கள் எப்படி படத்துக்கு இது நம்முடைய பழைய அனுபவங்கள் ஏதாவது டைம் கிடைக்கும்போது ஷேர் பண்ணுறது. ஓகே. ஐயோம்மா இதெல்லாம் தாண்டி வந்தீங்களான்னு பேசுவார். அப்புறம் சம்மந்தம் இல்லாமல் இந்த பிரசாந்த்லாம் நான் வரும்போதே சார் உங்களுக்கு தெரியல, நான் வரும்போதே அவர்லாம் பெரிய ஹீரோ சார், இவன் விபி வந்து என்கிட்ட சொன்னான் பிரசாந்த் நடிகர் அவரே பெரிய ஹீரோடா எப்படி நீங்கள் வந்து நடிக்க வைக்கிறேன்னு கேட்டேன். இப்படி ஷாக் ஆவார் அப்படியே. அப்புறம் தான் தெரியும் சார் இவ்வளோ வருஷமாக நான் அவரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி கலாட்டா பண்ணுறாரு அவரு பிரசாந்த், என்ன ஜோக் அவரு, எவ்வளோ ஜோவியில் இருக்காரு, நம்பவே முடியல, நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன் நான் எல்லாத்தையும். அப்படி அந்த 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 யதார்த்தம் தான் சார் முக்கியம். ஓகே. அதாவது நான் வரும்போதே ஒரு பெரிய ஹீரோ, அவரை கூப்பிட்டு நீங்கள் நடிக்க வைக்கிறீங்களே படத்தில், அது ஒரு விஷயம், அதை இறங்கிக்கிறது தானே. அப்புறம் அவரை பற்றி பெருமையாக உங்களுக்கு தெரியும், நான்லாம் ரொம்பலாம் பேச மாட்டேன், அவர் வந்தார்னா பயங்கரமாக பேசி கலாச்சி என்னென்னமோ பண்ணுறாரு அவருன்னு. ஓகே. ஸோ பிரசாந்த் ரொம்ப ரசிப்பார். அந்த மாதிரி ஒரு விஷயமா ஓகே ஓகே. ரொம்ப 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 மகிழ்ச்சியாக பிரசாந்தை பற்றி பேசிட்டார் என்கிட்ட. அது மாதிரி நிறைய விபி பற்றி பேசும்போது நிறைய சொல்லுவார் என்கிட்ட. நிறைய வெங்கட் பிரபு பற்றி சொல்லும்போதெல்லாம் பெருமையாக சொல்லுவார். நான் வந்து அவர்கிட்ட வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது யாருக்குமே சொல்லலை, இந்த மேட்டர் மறந்துட்டேன். சார் ஒரு வாட்டி பார்க்க போனபோது அப்போ தான் ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருக்கு, கோட் டைட்டில் கூட வைக்கல அப்படிலாம். ஓகே. சாரை பார்த்துட்டு எப்படி சார் வெங்கட் பிரபுவோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது கேட்கணுமா, அவங்க டேரக்டராச்சே அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப க்ளோஸ்ன்றதை அவர் தெரியுது இல்லையா, அவங்க டேரக்டராச்சே அருமையாக பண்ணுறாங்க, ஜமா ஜாலியாக இருக்கான், நல்ல ஜெட் ஆயிடுச்சு அப்படின்னாரு. ஜாலியாக பேசியிருந்தார். அப்புறம் அப்போ தான் இந்த லியோ ஓடி முடித்த நேரம் நான் சொன்னேன், சார் லியோ ஹையஸ்ட் ரெக்கார்டு நீங்கள் தான் தாண்டணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து அவ்வளவு சென்சிபிள், ஒன்று அழகு, அவ்வளோ பெரிய ஹீரோ, படமே அவர் தான் பில்லர், அவர் தான் எல்லாமே, அந்த மொத்த மாளிகையும் அவர் தான். ஒரு வார்த்தை சொன்னார், நோட் பண்ணிங்க, ரொம்ப அழகான வார்த்தை. இது வந்து அவர் கொடுத்த மிகப்பெரிய கௌரவம் வெங்கட் பிரபுவுக்கு. அவர் சொன்ன பதில் உங்கள் டைரக்டர் தாண்டிடுவார்னு சொன்னார். ஓகே. அந்த பெருமையை வெங்கட் பிரபு மேலே தூக்கி வச்சார். அப்போவே எவ்வளோ பெரிய விஷயம் பாரு, யாருக்கு மனசு வருது, இந்த படத்தில் நான் தாண்டிடுவேன் சார், அது வரும், தன்னம்பிக்கைன்றது வரும், இந்த படம் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லலாம். அதெல்லாம் சொல்ல வந்தோடனே உங்கள் டேரக்டரை பற்றி கேட்கணுமா, ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது நீங்கள் தான் தாண்டணும்னு சொல்கிறதுக்கு நான் தாண்டிடுவேன்னு சொல்லார், உங்கள் டேரக்டர் தாண்டிடுவார். ரொம்ப அழகு. அதனால் இதை விட ஒரு பெருமை வெங்கட் பிரபுக்கு என்ன இருக்க முடியும். அப்படியே தூக்கி கொடுத்துட்டார் படத்தை, இந்த கோட் பை வெங்கட் பிரபுன்னு கையில் கொடுத்துட்டார். அவனும் தெரிஞ்சோ தெரியுங்களா அழகாக போட்டான், ஏன் வெங்கட் பிரபு ஹீரோ, வெங்கட் பிரபு ஹீரோ. அந்த கான்ஃபிடென்ட் இருந்துச்சுங்களா சார், நீங்க சொன்ன மாதிரி உங்க டைரக்டர் தாண்டிடுவாரு? அதுதான் சொல்றேன். இது வந்து படம் முடிஞ்சு காப்பி பார்த்துட்டுலாம் அவர் சொல்லலை. நான் ரொம்ப முக்கியமாக அதை நான் வந்து நிறைய மற்ற சேனல் நிறைய இடத்துல அதை சொல்ல எங்கேயுமே சொல்லாமல் விட்டுட்டேன். நான் ரொம்ப நல்ல விஷயம் இது ஆக்சுவலாக. படம் பார்த்து டபுள் பாசிட்டிவ் பார்த்தாச்சு, ஃபுல்லாக பார்த்துட்டாரு அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ஒரு ஷெட்யூல் தான் முடிஞ்சிருக்கு, 2வது ஷெட்யூல் நடந்துட்டு இருக்கு. இந்த கோல்டன் டைட்டில்லாம் கூட அப்படிலாம் வைக்கல, அவள் தான் நடந்துட்டு இருக்குது வேலை. அந்த டைமில் என்கிட்ட சொல்கிறாரு உங்கள் டைரக்டர் தாண்டிடுவார் அப்படின்னு. அப்போ அந்த மனிதனுடைய கவனம், அந்த கான்சென்ட்ரேஷன், அந்த படத்து மேலே நம்பிக்கை. இன்னைக்கு படம் பார்த்துட்டு அவ்வளோ பேசியிருக்காரு வெங்கட் பிரபு கிட்ட, அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காரு, அவ்வளோ எக்ஸைட் ஆயிருக்காரு. என்னடா இப்படி ஒரு மேஜிக் பண்ணிட்டேன், என்னடா பண்ணேன்னு அப்படி பேசி ரொம்ப மனமுருகி ரொம்ப நேரம் பேசியிருக்காரு அவர்கிட்ட. இது படம் பார்த்து எங்கிட்ட சொன்னது இப்போ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சோடனே உங்கள் டேரக்டர் தாண்டிடுவார்னாரு. அது போய் வெங்கட் பிரபு சொன்னேன், இது மாதிரி சொன்னார்ரா சார், அப்படியே சொன்னான். அவனும் அப்படியே பயம், ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. அப்படி நான் சொன்னேன், எந்த ஹீரோடா சொல்லுவாங்க டேரக்டர் தாண்டிடுவாருங்க, இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகே. ஸோ அதை வந்து வெங்கட் பிரபு கொஞ்சம் கூட சிலைக்காமல் ரொம்ப பிரமாதமாக எடுத்து அவர் இன்னைக்கு அவரே வந்து என்னோட கேரியர்லேயே பெஸ்ட் ஃபில்ம்னு அவரை சொல்ல வைக்கிற அளவுக்கு ஒரு படத்தை பண்ணி கொடுத்தாரு. கண்டிப்பாக சார். சார் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ ஹீரோஸை பார்த்துருப்பீங்க? ஒரு படங்கள் 2 படங்கள் சக்ஸஸ் ஆன உடனே உட்காந்த இடத்துலயே ஜூஸ் வரதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள். இந்த ஒரு விஷயம் விஜய் அவர்கள்ட்ட எப்பவுமே இல்லை, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செலவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஒரு நடிகராக விஜய் அவர்கள் அதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படிப்பட்ட செலவுகள்லாம் இருக்கட்டும், அவர் பார்த்துக்கிட்டதா இருக்கட்டும், எப்படி சரி இருந்து? அதான் சொல்கிறேன் சார், நீங்கள் வந்து இவ்வளோ படம் நடித்து இப்படி ஒரு மார்க்கெட்டில் இப்படி ஒரு மாஸ் ஹீரோ நிற்கிற ஒருத்தர் ஓகே அவ்வளோ எளிமையாக நடந்துக்கிறது தான் பெரிய விஷயம். நீங்கள் வந்து புதுசாக வந்து வாய்ப்பு கிடைச்சவங்களோ, ஒரு படம் 2 படம் ஓடுறவங்களோ வந்து எளிமையாக நடந்துக்கிறாங்கன்னா அதுதான் பழக்கம், அது வரைக்கும் அப்படி தான் பழகிருப்பாங்க, இன்னும் அவங்க மாறலன்னு அர்த்தம். பட் இதுக்கப்புறம் நீங்கள் இப்படி இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல்னு அர்த்தம். ஏன் கேப்டன் பற்றி பேசுனா கேப்டனுடைய ஒரிஜினல் அது, அந்த மாதிரி இவருடைய ஒரிஜினல் இது. ஓகே. அந்த ஒரு அமைதி, பணிவு, எல்லாத்தையும் மதிக்கிறது, அந்த மாதிரி ஒரு நேச்சர் அவர்.
நாங்க உங்களை அந்த ஃப்ரேம்ல பார்க்கும்பொழுது அப்பா விஜயோட டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, அது ஆக்சுவலா அப்பா கேரக்டர் தான். அதாவது ஏன்னா அப்பா கேரக்டர் நான் கதையெல்லாம் கேட்க மாட்டேன். நான் படம் எடுத்தாவே கதை கேட்கறது வெங்கட் பிரபுட்ட. நான் அந்த கதையை போய் கேட்கவே போறதில்ல. அவன் தாடி இருந்து லேட்டா ஒயிட்டா எல்லாருமே நேச்சுரலி அப்பா விஜய் தான், அவ்வளவுதான். அந்த அந்த அளவோட நம்மளோட எல்லையை நிறுத்திக்கிறோம். நான் நடிக்கணும் அப்படின்ற கண்டிஷனான ஒரு போனேன். எனக்கு கதை சொல்லணும்னு நான் சொல்ல முடியாது. அந்த வகையில் அப்பா கேரக்டர் தான். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அது நல்ல ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு இடத்துல என்னை கொண்டு அந்த இடத்துல வச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ஆக்டிவ் வைஸும் சரி அந்த ஸ்பீடும் சரி விஜய் அவர்கிட்ட எப்படி சார் இருந்துச்சு? எப்படி நீங்க மேட்ச் பண்ணீங்க? ஆனால் அது ரொம்ப கஷ்டம் தான். ஒரு லாங் ஷாட்டை தான் சொன்னேன். நடந்து போகணும், அவர் நடந்து போனார், நான் ஓடிட்டு இருந்தேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, நான் வந்து தம் கட்டி ஃபுல் ஸ்பீடு போகிறேன். எனக்கு என் காலுக்கு எவ்வளோ ஸ்பீடு வருமோ அவ்வளோ ஸ்பீடுக்கு நான் போகிறேன். ஆனால் ஃப்ரேமில் ஓடினா நல்லா இருக்காது. நானும் வேகமாக நடந்து பார்க்குறேன். அந்த ஷாட் வரும்போது உங்களுக்கே தெரியும். அவரு போகிற ஸ்பீடுக்கு தான் பக்கத்துலேயே போக முடியல. நம்ம ஒரு 6 அடி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக போச்சு. ஒரு நியாயமாக ஃப்ரேமில் கூட வரணும். ஓகே, இஸ் வெரி பிரிஸ்க் அண்ட் ஆக்டிவ். இல்லை அவர் 50 வயது, அவரோட ஃபிட்னஸ் அப்படின்றது எப்படி இருந்துச்சு சார் நீங்கள் பார்த்து? அமேசிங். அது சார் நான் வந்து விஜயை ரசிப்பேன்னு சொல்கிறது வந்து ஒரு ரசிகனா அவர் பயங்கரமாக அழகாகிறாரு, ஆடுறாரு, ஃபைட் பண்ணுறாரு, நடிக்கிறாரு, பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, இதெல்லாம் ரசிகனா. ஒரு தயாரிப்பாளராக ஒரு சினிமாக்காரனாக நம்ம பார்க்கும்போது இல்லை அவரோட உழைப்பு என்னன்றது நாம பின்னாடி இருந்து பார்க்குறோம். அவ்வளோ ஃபிட்னஸ் வச்சுக்கிறாருன்னா அந்த ஃபிட்னஸ் தானாக வராது. அது ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் வேணும். நினச்சபடி சாப்பிட முடியாது, நினச்சபடி தூங்க முடியாது. ஆசைப்படுற வாழ்க்கையை வாழ முடியுமா? முடியாது. இல்லை, நீங்கள் எந்திரிச்சு தான் ஆகணும். இத்தனை மணி நேரம் ஜிம் பண்ணணும், இவ்வளோ தூரம் டயட் பண்ணணும், அப்போ தான் இந்த பாடி ஃப்ரேம் இருக்கும். இவ்வளோ ரப்பர் மாதிரி இப்போ கூட நீங்கள் வந்து ப்ரோஜாவாக ஃபைட் கொடுத்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொன்னால், லாரன்ஸ் மாஸ்டரோட போட்டி போட்டு டான்ஸ் ஆடணும்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஃபிட்னஸ் இருக்கணும், நீங்கள் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும் இல்லையா? அதுக்கு எவ்வளோ உழைக்கணும், எவ்வளோ ட்ரெயின் பண்ணணும். அந்த சாக்ரிஃபைஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. ஓகே, அதே மாதிரி ஒரு படம்னு ஆரம்பிச்சுட்டா அந்த படம் முடிவு வரைக்கும் எந்த கவனமும் செலுத்தாமல், எந்த வேலையும் பார்க்காம, அந்த இன்னொரு படம், இன்னொரு கதை, இன்னொரு வேலை, அதெல்லாம் எதுவும் செய்யாமல் அந்த படம் அந்த ப்ரொடியூசருக்கு எப்படி வேணும் நடந்துக்கணும். டைமிங் கொடுத்த கால் ஷீட் கீப்அப் பண்ணுறது, டைமிங் கீப்அப் பண்ணுறது. எல்லா செட்லையும் பாருங்க, 9 மணிக்கு ஷூட்டிங்கன்னா 8 மணிக்கு விஜய் அங்கே இருப்பார். டேரக்டராக கூப்பிட்டு பேக்கப்னு சொன்னால் தான் போவார். நான் போட்டுமான்னு கேட்குறது, ஆள் அனுப்புறது, மேக்கப் அனுப்புற வேலையெல்லாம் அவருக்கு கிடையாது. அவர் வேலையை பார்ப்பார். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் வந்து ஒரு தயாரிப்பாளராக சினிமாக்காரனாக அவர் ரசிக்கிறது. அந்த வகையில் வந்து பர்ஃபெக்ட் மாஸ் ஹீரோ ஃபார் த ஆடியன்ஸ், ஃபார் த டைரக்டர்ஸ், ஃபார் த ப்ரொடியூசர்ஸ். ஓகே, அப்போ 5ஆம் தேதி திருவிழா மாதிரி இருக்கும் அப்படின்னு நிச்சயம் திருவிழா. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, அதுக்கு மேலே திருவிழா. இந்த திருவிழா எப்படிலாம் இருக்குன்னு நீங்கள் ஒரு 100 கற்பனைகளாக இருப்பாங்க, அங்கே ஒரு 110 இருக்கும். ஏஐல இந்த மாதிரி இருந்துற போது அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்குங்களா சார்? ஏன்னா கேப்டன் அவர்கள் ஏஐ மூலியமா வரும் பொழுது நான் சொல்றது இந்த ஏஐன்றது இப்போ எல்லாத்துக்குமே புது எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், எல்லாருமே புதுசாக தான் இப்போ தான் ஆரம்பிக்கிறோம் அதை பார்க்கறதுக்கு. அது இவ்வளோ தூரம் மெனக்கட்டு இவ்வளோ கோடிகள் செலவு பண்ணி அமெரிக்காவில் போய் அதை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு நம்புவோம். அது ஏன் நம்ம சந்தேகத்திலேயே பார்க்கணும். புரியுது. அது எப்படி வந்தாலும் அது நல்லா இருக்குன்றது ஏங்கிறது. ஏன்னா நான் வந்து கேப்டன் எப்படி பார்த்தாலும் ரசிக்க போகிறேன் இல்லைங்களா? அது அவர் இப்படி வேணா வரட்டும். இப்படி இருந்தால் ஒரு கேப்டன் சிலையை பார்க்குறோம், அவர் மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் அவர் தான், அவ்வளோதானே. நீங்கள் இப்போ எவ்வளோ தலைவர்கள் முக்கியமான சிலையெல்லாம் பார்க்கணும். சில நேரத்தில் கொஞ்சம் அமைப்பு வராமல் போடும். அதுக்காக அதை நம்ம வெறுக்கிறது இல்லை. அதுதான் கரெக்டாக ரைட்டு. சரியாக தான் கொஞ்சம் முன்ன பண்ண பரவாயில்ல. ஓகே, அது மாதிரி ஏன்றது வந்து இப்போதைக்கு வந்து நமக்கு எக்ஸ்கியூஸ் ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது இப்போதைக்கு. பார்க்கலாம், நல்லா வந்து நிச்சயமாக. ஏன்னா அதுக்கு வந்து நிறைய மெனக்கெட்டு இருக்காங்க, நிறைய போயிருக்காங்க, நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. அதனால் நிச்சயமாக 100% குவாலிட்டி இருக்கும். இல்லை நோட்டு. இந்த படத்துக்கு அந்த பாடல்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு பாடல்கள் ரிலீஸ் ஆகும்போது இது இன்னும் கொஞ்சம் சரியா அமையல அப்படின்னு ஒரு விமர்சனமாக இருக்கட்டும், இதெல்லாம் படம் ரிலீஸ் ஆனிட்டு உடையும் அப்படின்னு அவங்க டீம். நான் சொல்கிறது யுவன் சங்கர் ராஜாவுக்கு பாட்டு கூட சொல்லி தர வேண்டியதில்லை. அவர் ஒன்றும் புதுசாக இல்லை, கற்றுக்குட்டி இல்லை. பாட்டு வாங்க தெரியாத ஆள் இல்லை வெங்கட் பிரபு, இதெல்லாம் தெரியாத ஆள் இல்லை விஜய் சார், இந்த எல்லாம் கவனிக்காத ஆள் இல்லை இந்த ப்ரொடக்ஷன், ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. ஒரு 600-700 கோடி வசூல் பண்ண போகிற படத்துக்கு என்னெல்லாம் தேவைன்றதை கொடுக்க வேண்டிய பொறுப்பு, இந்த விருந்தில் என்னெல்லாம் பரிமாறப்பட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அதை மிக சரியாக செஞ்சுருப்பாங்கன்னு நம்புவோம். படம் பார்த்துட்டு பேசலாம். அந்த இடத்துல அந்த கதைக்கு அதுதான் தேவைன்னு அவங்க வச்சுருக்காங்க. ஓகே, நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா இடத்துலையுமே வந்து பாடல்களில் வந்து அரபிக்குத்தையும் அந்த தமன்னா சாங்கையுமே வச்சு காவாலா மாதிரி சாங்கை எல்லாத்துலேயும் வந்துட்டு இருக்க முடியாது. ஒன்றுக்கு ஒரு கதைக்கும் ஒரு களம் தேவைப்படும். இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஹெவி சவுண்டு கொஞ்சம் பழகிருக்கோம் கொஞ்ச நாளா. இது கொஞ்சம் மைல்டாகிறதுனால என்ன கம்மியாக இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கலாம். ஓகே, அது கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படி ட்ராக் மாற்றிடுவாங்கன்னா, வெங்கட் பிரபா இருக்கட்டும், யுவனா இருக்கட்டும், அஜித்தோட டீமு, ஸோ அவங்களோட டிரெக்டர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்க்கப்படுது இல்லை சார்? யாராக இருந்தாலும் இந்த படம் தான் லைஃப். புரியுது. இந்த படம் ஓடுனால்தான் இவங்களுக்கு பெருமை.
இது வச்சு விஜய் சார் வாழ போகிறது இல்லை, இதை வச்சு ஏஜிஎஸ் வாழ போகிறது இல்லை, இதை வச்சு தான் வெங்கட் பிரபு. ஏன்னா அந்த பொறுப்புணர்வு முழுக்க முழுக்க யாரோட தலையில் இருக்குது பாருங்க கேளுங்க, விபிட்டு தான் இருக்குது. இந்த படத்தினுடைய லாபம் நிச்சயமாக இந்த படத்தில் லாபம் எந்த விதத்துலையும் ஏஜிஎஸ் பாதிக்க போகிறது இல்லை. இந்த ஒரு படம் தான் என் வாழ்க்கைன்னு வாழ போகிறது இல்லை விஜய் சாருக்கு. புரியுதுங்களா? பொறுப்பு எங்கே இருக்குது விஜய்? அப்போ அவனுக்கு தெரியும் இங்கே என்ன பாட்டு வரணும், இது எப்படி இருக்கணும். ஆடியன்ஸோட நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் வாங்க, அங்கே இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே வாங்க, அதை விட அதிகமாக. இந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது விபி அவர்கள் மங்காத்தான்ற அஜித்தை வச்சு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டாரு, அதை மிஞ்சணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஆமாம் சார், நீங்கள் அதான் அஜித் கரையில் இந்த டாப் 3 என்ன இருக்குது, மங்காத்தா இருக்குது. சிம்பு கரையில் டாப் 3 எடுத்து பாருங்க, மாநாடு இருக்கும். விஜய் சார் கரையில் எடுத்து பார்த்தீங்கன்னா டாப் 3 கோட் இருக்கும். இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதுல விபி இருப்பார். ஓகே, ஒரு ப்ரொடியூசரா இங்க தமிழ் சினிமால இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு வசூல்ல வந்து இந்த நம்பர்ஸ்க்காக தான் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. டாப் ஹீரோஸ் வச்சு ஒரு பெரிய பிசினஸ் நடக்கிறது, அதுக்காக தான் எல்லாரும் ஓடுறாங்க. பட் இந்த 1000 கோடி 1500 கோடி இதெல்லாம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை அது சார், அது வந்து இன்றைய வியாபாரத்தில் வரக்கூடிய ஒரு நவீன போட்டி தான் அது. ஓகே, அதாவது என்னன்னா, அது வந்து 1500 கோடின்றது வந்து அது வேற மாதிரி. அது வந்து ஒரு ஹிந்தி படங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட் இருக்கும், அவங்க ஒன்று பண்ணிட்டு வருவாங்க. இப்போ பாகுபலி என்ன பண்ணுதுன்றது வந்து நீங்கள் ஒரு ரீஜனல் ஃபில்மோட கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ நம்முடைய தமிழ் ஃபில்ம் உள்ள தமிழ் டைரக்ட் ஃபிலிம் கேரியரில் ஹையஸ்ட் ரெக்கார்டு யார் பண்ணலாம்? அப்போ ரஜினி சார் பண்ணார், அப்புறம் விஜய் சார் பண்ணார், அப்புறம் அஜித் சார் பண்ணார், அப்புறம் திருப்பி இவர் பண்ணார், அப்புறம் பொன்னியின் செல்வன் பக்கத்தில் வந்துச்சு. இப்படி இந்த லிஸ்ட்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இதையெல்லாம் தாண்டுமா கோட்? தாண்டும், அதுதான் வேட்டும். சிறப்பு சார், இந்த ஒரு வார்த்தை தான் நீங்க எங்களுக்கு புரியுது, நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்கன்றது விஷுவலா பார்க்கும். நாங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாம நீங்க வந்து 5ஆம் தேதி ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இதே மாதிரி ஒரு கேமராவோட வாங்க. அதை நம்ம சொன்ன வார்த்தையெல்லாம் எவ்வளவு ரிப்பீட் ஆச்சு, எவ்வளவு வெற்றி ஆச்சு, என்னெல்லாம் நடந்தது, நீங்க நினைச்சிட்டு போனீங்களா அதை விட அதிகமா இருந்தா இல்லையா, நான் உங்களை கேட்கறேன், நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. கண்டிப்பா பேட்டி நான் எடுக்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. சார், அந்த 1 வீக் அங்க இருந்தீங்களா சார், ஒரு சீன்ல தெரிக்கும் அப்படின்னு எல்லா சீனும் தெரிக்குது அப்படின்றது மாதிரி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி போகலாம்? நீங்க சொன்ன மாதிரி 1 வீக் அங்க இருக்கப்போ நீங்களே வா என்னடா இப்படி கலக்கிருக்காங்க சொல்றேன் சார். நான் அங்கிருந்து நானெல்லாம் தெரிச்சுட்டேன். ஓகே, அதை சொல்ல முடியாது, தெரிச்சதை சொல்ல முடியாதுல்ல, எப்படி தெரிச்சோம் நாங்கள் சொல்ல முடியாதுல்ல. அதனால இது வந்து சார் நான் சொல்றது இதெல்லாம் ஒரு தலக்கணமாக கர்வமாக அந்த மாதிரிலாம் சொல்ல. நமக்கு நிறைய ஃபீட்பேக் கேள்விப்பட்டு எல்லாத்துக்கும் கலெக்டிவாக நான் சொல்கிறேன். நான் வந்து எந்த படம் நல்லா இருந்தாலும் முதல்ல நல்லா இருக்குன்ற செய்தியை பரப்புறவங்க நானாக தான் இருப்பேன் தமிழ் சினிமாவில். சின்ன படமோ பெரிய படம்னா எல்லா படமும் ஓடணும்னு ஆசைப்படுறவங்க நாங்கள்லாம். ஒரு பர்டிகுலராக சினிமா நல்லா இருக்கணும், என்ன பண்ணணும், எல்லா படம் ஓடணும்ல. ஏதோ 2 ஆர்டிஸ்ட் படம் மட்டும் ஓடிக்கிட்டே இருந்தால் எங்களுக்கு மீதி சினிமா என்ன ஆகும்? அதாவது எல்லா படம் ஓடணும் நினைப்பேன். அதுலேயும் இந்த மாதிரி பெரிய படங்கள் தவறே பண்ணக்கூடாது, நல்லா போகணுன்னு ஆசைப்படுவேன். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக நிறைய இன்வால்மெண்ட்டும் நானும் உள்ளே இருக்கிறதுனாலையும் என்னுடைய டைரக்டர் அப்படின்றதுனாலையும் நிறைய விஷயங்கள் கலெக்டிவாக எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன். படம் ரொம்ப நல்லா. சூப்பர் சார், படம் பார்த்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இவ்வளவு நாள் லவ் அண்ட் சப்போர்ட். ஏன்னா ஒரு ஃப்ரேம் நீங்க வந்தாலும் டிசிவா சார் அப்படின்னு நோட் பண்ணி உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஃபாலோவர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? வாங்க எல்லாரும் தியேட்டருக்கு வாங்க. இந்த ஃபோனில் பைரசியில் எதுலேயுமே கொஞ்சம் கூட பார்த்துக்காதீங்க, தியேட்டருக்கு வாங்க. இந்த ஃப்ரேமில் அப்படி கிடைக்கிற எக்ஸைட்மெண்ட் எங்கேயும் கிடைக்காது. வில் சீ தேர். தேங்க்யூ சார். என்ன சொல்ல உங்க சரிங்க முழந்தை எடுப்பாரு. நானும் முரளி. நிச்சயம்.